தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ நடிகர் நடிகைகள் எதிர்பாராத விதமாக தான் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னா நடிகை ராதிகா லண்டனில் படிச்சுட்டு வந்தாங்க. அதற்கப்புறமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது பாரதி ராஜா கண்ணில் பட்டதுமே அவங்கள நடிக்க வச்சுட்டாரு. முதல் படத்திலேயே சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துட்டாங்க. அதனால் தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தாரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நடிகையாக, ஒரு எக்ஸ்பிரஷன் குவீனாக மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் இவங்க கொடுக்கறதுல அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது. திடீர்னு அழுகிறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், கோவப்படுறதா இருக்கட்டும், அதே போல் இரட்டை வேடங்களில் நடிக்கிறதா இருக்கட்டும், இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. இப்படிப்பட்ட நடிகை சமீபத்தில் 2 மாதங்களாக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்கன்றத அவங்களே சொல்லியிருக்கக்கூடியது ரொம்ப வேதனையை கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்க கடைசியாக இப்போ சமீபத்தில் 2 படங்கள் நடிச்சிருக்காங்களாம். அந்த படங்களில் நடிக்கும் போதே அவங்களுக்கு முழங்காலில் வலி ஏற்பட்டிருக்கு. அதற்கப்புறமாக மருத்துவரிடம் ஆலோசனை கேட்ட பொழுது ஸ்ப்ரே அதுன்னு அடித்து இவங்க எப்படியோ சரி பண்ணிட்டாங்க. மருத்துவரிடம் போனப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதற்கப்புறம் தான் இப்போ இவங்களுடைய காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நடிகர் சரத்குமார் அவர்கள் அவங்கள கவனித்து வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு இப்போ காலில் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால் இனி அவங்க கட்டாயமாக 1 மாதத்திற்காவது வீல் சேர் யூஸ் பண்ணி ஆகணுமா. ரொம்ப கடினமான வேலைகளை செய்ய வேண்டாம், ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம், ரொம்ப கவனமாக இருக்கணும், காலுக்கு எந்த அசைவும் கொடுக்க வேணாம் அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு இப்போ டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம். அதனால் இப்போ வீல் சேர் தான் ராதிகா அவர்கள் யூஸ் பண்ணி ஆகணும். நடிக்கிறதுக்கும் இப்போ அவ்வளவாக போக முடியாது. அவங்களுடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும்னு இந்த விஷயம் ராதிகா அவர்கள் வெளியிட்டதிலிருந்து ரசிகர்கள் சொல்லி வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுடைய கால் சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு ஆறுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நடிகர் சூர்யா அவர்கள் ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய இயக்கத்தில் அடுத்த படத்தில் நடித்து வந்துட்டுருக்காரு. இதில் நடிகை த்ரிஷா அவர்கள் தான் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் வந்து வெளியாகியிருக்குது. சமூக வலைதளங்களில் இது வைரலாகவும் பரவி வந்துட்டுருக்கு. இவங்க மிகப்பெரிய அளவில் வந்து கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு அப்புறமாக அவர் கூட இணைந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியாக சொல்லி வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நடிகை த்ரிஷா அவர்கள் இப்போது சமீப காலமாகவே விஜய் அவர்கள், அதற்கப்புறம் அஜித் அவர்கள், இப்போ சூர்யான்னு நடிக்க போகிறாங்க. இடையில் ரொம்பவே ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதைகளை தேர்ந்தெடுத்து வந்தாங்க. ஆனால் அது அவ்வளவாக செட் ஆகலை அவங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் சிங்கிளாக இருக்கக்கூடிய நடிகை த்ரிஷா அவர்கள் இப்போ மறுபடியும் வந்து சூர்யா அவர்கள் கூட இணைந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்கு. அதோட சூர்யாவுமே இரட்டை வேடங்களில் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமாக நடிக்க போகிறாரு. குறிப்பாக ஐயனார் கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாராம். இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்குது. இதனால் அந்த படம் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான கதையாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. த்ரிஷா அவர்கள் இப்போது சூர்யா அவர்கள் கூட இணைந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற செய்திகளை கேட்டதுமே நிச்சயமாக படத்தினுடைய கதை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபமாக சூர்யா அவர்கள் நடித்த நிறைய படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுக்கல. இந்த படம் வெற்றி கொடுக்கணும்னு நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.